இந்தியா ஒரு நாடு என்கிறாய். இந்தியா ஒரு நாடு அல்ல, இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம். இந்தியா could not be considered as a nation. இந்தியா ஒரு நாடு அல்ல, இணைக்கப்பட்ட துணைக்கண்டம். என்னுடைய உணவு வேற, என்னுடைய உடை வேறு. என்னுடைய உணவு வித்தியாசமானது, என்னுடைய உடை வித்தியாசமானது, என்னுடைய மொழி உனக்கு வித்தியாசமானது, என்னுடைய வாழ்க்கை முறை உனக்கு எனக்கு வித்தியாசமானது. இது நாகூர் தர்காவுக்கு நேர்ந்து விட்டிருக்கிற கிடான்னு தெரிஞ்ச உடனே அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்து சகோதரன், பக்கத்து வீட்டில் தேவாலயத்திற்கு சொல்லக்கூடிய அந்தோணிமுத்து எல்லாரும் அந்த ஆட்டின் மீது அன்பு காட்டி அவருடைய மனைவியை காப்பாற்றுவதற்கு அவர் மனைவியின் மீது வைத்திருக்கிற கரிசனத்தின் அடையாளம் இந்த ஆடு அப்படின்னு அந்த ஆட்டை எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஆட்டுக்கு எல்லாரும் கடலை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, இலை, தலை எல்லாம் கொடுத்த ஆடு 6 மாசத்துல உள்துறை அமைச்சர் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு உணவு வைக்க முடியாது. உணவை வச்சா முட்டும், மோதும், ஒரு மாதிரி கர்ஜனை செய்யும், தாண்டி வேற வளர்ந்துச்சு. அப்பந்தான் பக்கத்தில் இருக்க சொன்னாங்க, ஃபக்கீர் உண்ட காசு இல்லைன்னா சொல்லு, நாங்க உதவி பண்றோம், நாகூர் தர்காவில் கொண்டு போய் நேர்த்தி கடனை நிறைவேற்றி வந்துரு. தச்சநல்லூர்ல இருந்து நாகூருக்கு போகணும்னா ஒரு வண்டி வாடகையாவது கிட்டத்தட்ட மாலை ராஜா மாதிரி யாரும் உதவுனா ஒரு 3000 ரூபாயில முடியும், இல்லைன்னா அதுக்கே 10,000 ரூபாய் ஆயிடும். ஒரு வண்டி நான் பிடிச்சி தரேன்னு சொல்லி ஒரு நண்பர் வண்டி பிடிச்சி கொடுத்து அந்த கொண்டு போறதுக்கு ஒரு ஆளை பார்த்து, தச்சநல்லூர்ல வேலை இல்லாம இருக்கிற ஒரு பையலை கூப்பிட்டு, வேலை கொண்டு போய் கொண்டு விட்டுட்டு வேலை வண்டியில கொண்டு விட்டுட்டு நீ வந்துட்டா போதும் எல்லாம் சொல்லி அவனு 1000 ரூபாய் கிடைக்குது. அவன் 300 ரூபாய் வேலைக்கு போறவன் 1000 ரூபாய் கிடைக்குங்கிறதுல ஆட்டை அவிழ்க்கிறதுக்கு கிட்ட போயிட்டான். ஆட்டுக்கு நாட்டம் பொறுக்க முடியாம இந்த வேலை வேண்டான்னு வந்துட்டான். பிறகு ஒரு மலையாளி வந்தான், ஐயோ என்ன கொண்டு வற்று இல்லை, ஐயோ எந்த நாட்டம்னு அவனும் திரும்ப போயிட்டான். பிறகு ஒரு கர்நாடகத்தில் இருந்து ஒரு வந்தான், அவனு அழிக்க போயிட்டு இது பயங்கர வாடா, இது வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டான். தெலுங்கு பேசுறவன் தான், அவனு அழிக்க முடியாதுன்னு போயிட்டான். பிறகு உத்தரப்பிரதேசில் இருந்து யோகி ஆதித்யநாத்துக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் வந்து 1000 ரூபாய் அவனுக்கு அது பெருசு. அவனுக்கு 100 ரூபாய் தாண்டி அவன் சம்பாதிச்சதில்லை. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பொறுக்கிகள் 1000 ரூபாய் கிடைக்குன்னு சொன்னா அவன் சரின்னு சொல்லிட்டு ஆடை அவுக்கிறதுக்கு கிட்ட போயிட்டான். ஆடை திட்டு ஓடிட்டு, ஏன்னா இவனுக்கு வாட அதுக்கு பொறுக்க முடியல. இந்தியா ஒரு நாடா பேச ஆரம்பிச்சா உங்க அன்றையரே கிழிஞ்சிரும். இந்தியா ஒரு நாடாடா, நாடுன்னா என்ன செய்யணும்? நீ நெல்லையில எவ்வளவு வெள்ளம்? 90 டிகிரி சென்டிமீட்டர் மழை எங்க? கடல் சூழ் காயல்பட்டினத்தில். வந்தியா? எங்க தலைவர் கேட்ட ஃபண்ட் கொடுத்தியா? குஜராத்தில் புயல் வீசுகிறது. நாடாளும் பிரதமர் 56 இன்ச் மார்பு தனி விமானத்தில் பயணிக்கிறார். பாதித்த மக்கள் அனைவருக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல 2000 ரூபாய் கொடுத்த, 2 லட்சம் கொடுத்த. எங்களுக்கு தந்தியா? எங்க தலைவர் 47,000 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டார். நீ எவ்வளவு தந்த? 276 கோடி ரூபாய் தந்த. நாங்க என்ன பாவம் செய்தோம்? குடும்ப கட்டுப்பாடு செய்ய சொன்னீங்க, செய்துட்டோம். நாங்க இந்தியாவுக்கு எந்த பங்களிப்பும் தரலையா? டிபிஎம் சின்ன வயசுல எதுக்கு திமுக வந்தார் மந்திரி ஆவேன்னா? அதெல்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் திராவிட நாடு கேட்டவங்க. ரத்த கையெழுத்து போட்டு திமுகவில் சேர்ந்தவங்க இன்னும் இருக்காங்க. இப்போ ஒரு ஆள் இறந்தாரு, ஒரு புத்தகம் தந்தார் ஒரு தம்பி குமாரசுவாமி. அவரெல்லாம் எதுக்கு வந்தாரு திமுகவுக்கு? திராவிட நாடு 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தலைநகராக இருக்கும் பொழுது சின்னம் நெறிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும்
ஒரு சிங்கப்பூரும் உலகத்தில் தனி நாடாக இருக்கும் பொழுது தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்கக்கூடாது என்று நாடு கேட்டோம். நாடு கேட்பதற்கு எங்களிடத்தில் நியாயங்கள் இருந்தன. நாடு கேட்டோம். கேட்டார் பெரியார், கேட்டார் அண்ணா, இரத்த கையெழுத்திட்டு திமுகவில் சேர்ந்தோம். என்னாச்சு? கட்சியை தடை செய்வோம் என்றார்கள். இந்தியா சைனா யுத்தம் வந்தது. என் பெருமைக்குரியவர்களே, பண்டிட் ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சியின் கடைசி ஜனநாயக பண்டிதர், ஆசியாவின் ஜோதி, உலகத்தில் யுத்தம் கூடாது என்று போதி வரத்து புத்தரை போல சத்தம் போட்டவன், நீலவானத்தில் வெண்புறாக்களை தவிழ விட்டவன், பஞ்சசீல கொள்கையை பாதுகாத்தவன் அந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு எப்பா மனித நாகரிகத்தின் உச்சம் தொட்ட எங்கள் அண்ணாவுக்கு டெல்லியில் இருந்து கொண்டு அழைப்பு விடுத்தார். சைனா இந்தியாவை விளங்கி துடிக்கிறது, எதிர்கொள்ள அணியமாகிறேன், ஆயத்தமாகிறேன். மிஸ்டர் அண்ணா, நீங்கள் திராவிட நாடு கேட்கிறீர்கள், எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் திராவிட நாடை யாரிடத்தில் நாளைக்கு கேட்க போகிறீர்கள்? உங்கள் கொள்கை ரீகன்சிடர், மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு கேட்ட பொழுது வேலூர் வெஞ்சிரையில் இருந்து வெளியே வந்த அண்ணா, நாடு கேட்டு திராவிட நாடு கேட்டு அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று சொல்லிக் கொண்டிருந்த கருப்பு சேப்பு வேட்டி கட்டிய மாணவர்கள் தொண்டனை திராவிட நாடு கோரிக்கையை திரும்ப பெறு என்று சொன்னால் அவன் நஞ்சிருந்தி சாவானை என்று நடுங்கி போன அண்ணா, என்னுடைய தமிழால் அவனை நான் கன்வின்ஸ் செய்ய பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேலூர் வெஞ்சரையில் இருந்து வந்த அண்ணா சொன்னார், தம்பி, நாடு இருந்தால் தான் நாம் பிரிவினை கேட்க முடியும், வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், தம்பி, சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும், தம்பி, மலர் இருந்தால் தான் மனத்தை நுகர முடியும். நாட்டுக்கே ஆபத்து வந்து விட்டதற்கு பிறகு பிரிவினையை யாரிடத்தில் கேட்பது தம்பி? ஆகவே திராவிட நாடு கோரிக்கை கைவிடுகிறேன், கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்று சொல்லி எங்கள் உயிர் கொள்கை இந்த நாட்டுக்காக தத்தம் செய்து தந்த கூட்டம் இந்த கூட்டம். நீ எங்களை அர்பன் நக்சலைட், நீ எங்களை தேச விரோதிகளை சித்தரிக்க பாக்குறியா? நீ தேசபக்தனா? ஒருத்தரை சொல்லு. எங்கள் வள்ளல் வ.உ.சி. எழுநிலை மாடத்தில் பிறந்தவன், கட்டிய மனைவியின் தாலியை விற்று வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு பொருளாதார முறையை உருவாக்க நீல திரையிடலில் கப்பல் விட்டவன், சிறையிலே செக்கிழித்தவன், தமிழின் சிகரம் தொட்டவன் வள்ளல் வ.உ.சி. இந்த மண்ணில் உலவியவன், இந்த தச்சநல்லூர்ல உலவியவன் வள்ளல் வ.உ.சி. இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்டான், மண்ணை காப்பதற்கு போராடினான், இந்த மண்ணில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து மடிந்தான். சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்பார்கள். சுப்பிரமணிய சிவா, சந்தன நிறம், நல்ல சரீரம், சிறைக்கு சென்றான். தொழுநோயாளிகளோடு படுக்க சொன்னார்கள். தொழுநோயாளி பெய்து வைத்த சிறுநீரை குடிக்க சொன்னார்கள். சிறையில் இருந்து வெளியே வந்த பொழுது சுப்பிரமணிய சிவாவின் கை அகப்பை மாதிரி இருந்தது, கால் கலப்பை மாதிரி இருந்தது. நாங்கள் இந்தியாவுக்கு பங்களிப்பு தரலையா? இந்தியா பாகிஸ்தான் போர், அன்னை இந்திரா உலகத்தின் அயன் லேடி, இந்தியா பிரைம் மினிஸ்டர். என் கையில் காசு இல்லை, பகை பாராட்டுகிற பாகிஸ்தானுக்கு முடிவுரை எழுத துடிக்கிறேன், பிளீஸ் ஹெல்ப் மீ என்று மாநிலங்களுக்கு கடிதம் எழுதினார். அன்னை தமிழ்நாட்டின் அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொடுக்கவில்லை, 6 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தார் எங்கள் அஞ்சுகு தலைவர் கலைஞர். ஒரு ஓட்டுல ஜெயலலிதா அம்மா அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்தாங்க. வாஜ்பாய் அதிர்ந்துட்டார். ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, வாஜ்பாய் என்ஜின் வேலை செய்யலை. ஒரு ஓட்டில் கவிழ்த்த அடல் பிஹாரி வாஜ்பாய் சர்க்காரை.
ஆதரித்து மீண்டும் வாஜ்பாயை இந்த நாட்டின் பிரதமராக்கி பார்த்த கட்சியின் பேர் திமுக. நாங்க எப்ப உங்களுக்கு கோஆபரேட் பண்ணல சொல்லு? இப்படி வந்திக்கிறியே.